திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் கிராமத்திலிருந்து நகர வரை பல்வேறு வடிவங்களில் போதைப் பொருள் விற்பனை நடக்குது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி பல்வேறு வன்முறை நிகழ்வுகள் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கு காரணம் அதை நிர்வகிக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்கப்படவில்லை. ஒரு பொறுப்பு டிஜிபியை முதலமைச்சர் நியமித்தார். அவர் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு சென்று விட்டார். அதற்கு ஒரு பொறுப்பு டிஜிபியை அமைச்ச அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம். ஆக சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய மிக உயர்ந்த பொறுப்பு இருக்கிற டிஜிபியை நியமிக்க முடியாத அவல ஆட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கிறோம். அப்புறம் எப்படி இந்த குற்ற நிகழ்வுகளை கட்டுப்படுத்த முடியும்? அந்த தலைமை பொறுப்புல இருக்கின்ற அதிகாரியே இல்லை. அது கூட ஒரு நிரந்தர டிஜிபியை நியமிக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படி மக்களுக்கு நன்மை கிடைக்கும், எப்படி இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மீண்டும் அதிமுக ஆட்சி வளரும். நம்முடைய சேலம் மாவட்டத்தில் ஏராளமான திட்டங்களை கொண்டு இருக்கிறோம். மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, மேச்சேரி, ஓமலூர் 4 வழிச்சாலை சிறப்பான சாலை. நான் வந்தேன். பவானி, மேட்டூர், தோப்பூர் வரைக்கும் 4 வழிச்சாலைக்கு திட்டமிட்டு செயல்படுத்தணும். இந்த ஆட்சியாளர்கள் அதை இருட்டடிப்பு செஞ்சு இருக்கிற சாலையை ஒரு பக்கத்துக்கு ஒவ்வொரு மீட்டர் அகலப்படுத்தி இருக்கிறாங்க. இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. மேட்டூர் நகரத்திற்கு அங்கே பாலம் வேணும்னு கேட்டாங்க, கட்டி கொடுத்தோம். பாதாள சாக்கடை வேணும்னு கேட்டாங்க, கட்டி கொடுத்தோம். அங்கே குளத்தூருக்கு கூட்டு குடி திட்டம் வேணாங்க கொடுத்தோம். மேச்சேரி நங்கவழி கூட்டு குடி திட்டம் கிராமத்தை பிறக்கிற கிராமத்தில் வாழ்கின்ற பெண்களுக்கு எவ்வித சிரமம் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொடுத்தது அதிமுக ஆட்சி. நங்கவள்ளி மேச்சேரி கூட்டு குடி திட்டம். ஆக மக்கள் என்னென்ன எதிர்பார்த்தார்களோ அதையெல்லாம் நாங்கள் செய்து கொடுத்துக்கிட்டோம். திமுக ஆட்சியில் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. மேட்டூர் சட்டமன்றத்தில் ஏதாவது செஞ்சிருக்காங்களா? சொல்லுங்க, செஞ்சிருக்காங்களா? ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே கிடையாது. சேலம் மாவட்டம் முழுவதும் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். எனக்கு ரயில்வே கூறுங்க, இன்றைக்கு ஓமலூர்லேருந்து எடுத்தா மேட்டூர் வரைக்கும் அங்கே போக்குவரத்து இடையூறாக இருக்குது. ரயில்வே கடவுக்கு குறுக்க பல உயர்மட்ட பாலத்தை கட்டி கொடுத்தோம். இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு மீண்டும் கொண்டு வருவதற்கு நாம் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும். நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நம்ம கூட்டணியை பற்றி ஸ்டாலின் விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்முடைய அதிமுக தலைமையில் பலமுறுதிய கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. திமுக கூட்டணி அங்கே வைக்கின்ற காங்கிரஸ் கை நெழுவி போகுது. திமுக கிட்ட இருந்து தினந்தோறும் பத்திரிகை செய்தி அதுதான் வந்துகிட்டு இருக்குது. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கூட்டணியில் காங்கிரஸ் நிலைக்குமா நிலைக்காதா என்ற கேள்விக்குறி வந்துவிட்டது. அதிமுக பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கூட்டணி. தேர்தல் நேரத்தில் நாம் சந்திப்போம், திமுகவை வீழ்த்துவோம், மீண்டும் அம்மாவுடைய அரசை அமைப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து